ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அடிக்கடி செய்கிற ஒரு வெந்தய குழம்பு தாங்க. சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்கோம். ரொம்பவே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு பிடிக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா கசப்புத்தன்மை உண்டாக்கிடும். பாருங்கள், இந்த அளவு கலர் வரணும். அதை வேற ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாங்க. பவுடர் இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம ஒரு மண் சட்டி வச்சுக்கலாம். மண் சட்டி இல்லைன்னா கடாய் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சமாக லைட்டாக சேர்த்தா போதுங்க. காஞ்ச மிளகா ஒரு 2 சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதில் பெரிய வெங்காயம்லாம் வேண்டாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் சொல்கிற அளவுக்கு சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துடலாங்க. நல்லா பழுத்த தக்காளியாக பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சில பேர் தக்காளி அரைச்சி சேர்ப்பாங்க. இந்த மாதிரி குழம்புக்கு, இந்த வெந்தய குழம்புக்கெலாம் அரைச்சி சேர்த்தா நம்ம எதிர்பார்க்குற டேஸ்ட் வராதுங்க. அதனால் நல்லா வதக்கி விட்டு செய்யும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துங்க, லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஹோம்மேட் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வீட்டு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது தான் இதோட டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் பிரிகிற அளவுக்கு வரணும். கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து விட்டுருங்க, நான் மறந்துட்டு சொல்ல. இப்போது புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாங்க. புளியை ஊற வச்சு நல்லா வடிகட்டி அதை இது கூட சேர்த்து விடுங்க. சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு ரொம்பவே இந்த மாதிரி கிரேவி பதம் வரணுங்க. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சீரகம்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பவுடரை சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாங்க. காய்ச்ச வேண்டாம், பச்சை நல்லெண்ணெய் தான், அப்படியே சேர்த்து விட்டுடலாம். அவ்வளவுதாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொத்தமல்லி தூவி எடுத்தால் ரெடிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது பவுடரை சேர்த்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது அப்போவே செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு நாள் செஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் கழித்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.